கைஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இந்த மாதிரி ஒரு ஏர்பாட்ஸை கொடுத்து ஒன் சைடு தான் ஒர்க் ஆகுது, ஒன் சைடு ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தான். ஒன் சைடு ஆன் பண்ணி பார்த்தா நல்லா தான் ஒர்க் ஆகுது. இந்த ஏர்பாட்ஸ் தான் ஏதோ ப்ராப்ளம் போல். மோஸ்ட்டாக பேட்ரி தான் ப்ராப்ளமாக இருக்கும், அதனால் நம்ம அதை கழட்டி பார்த்துடலாம். பேட்டரியை கழட்டி பார்த்தோன்னா மேலெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒம்பிலாம் போல். ரொம்ப நாள் சார்ஜ் பண்ணாமல் இருந்ததுனால பேட்டரி டெத்து தான் இருக்கும் போல். அதனால் இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட்டரியை வச்சு சால்ட்ரிங் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கான முக்கியமான ரீசன், உங்கள் வீட்டில் இருக்கிற ஹெட்ஃபோன் ஆர் ஹெட்செட்டு, நெக் பேண்ட், ஏர்பாட்ஸ் எதாக இருந்தாலும் நீங்களே ரெடி பண்ணிக்கலான்ற ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா மோஸ்ட்டாக அதில் பேட்ரி தான் ஃபால்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களே கழுவிட்டு சால்ட்ரிங் பண்ணியிருக்கிறது நல்லது. தெரியலன்னா கடையில் கொடுத்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சிம்பிளான விஷயந்தான் இது. தெரிஞ்சதுன்னா நீங்களே பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பி போன பேட்ரி அதையும் வச்சு சால்ட்ரிங் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க, ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. அப்புறம் உன் பேச்சை கேட்டுருந்தா நாங்கள் உப்பி போன பேட்டரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிட்டோம், அதனால் பின்ன வெடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் மோஸ்ட்டாக அது மாதிரி யூஸ் பண்ணதை நிறுத்திக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது இது ஒரு நல்ல பேட்ரி தான், நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அதனால தான் வச்சு சால்ட்ரிங் பண்ணி பார்க்குறேன். இல்லைன்னா கூட இது வரும் டெஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும் கூட வச்சுப்பேன். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல பேட்ரி கூட வச்சு சால்ட்ரிங் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு இந்த ஏர்பாட் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கோசம் இந்த பேட்ரி வச்சு சால்ட்ரிங் பண்ணிகிட்ருக்கோம். அதை அப்படியே உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறதுனாலும் பண்ணிடலாம், ஏன்னா அது நல்ல பேட்ரி தான். அதனால் என்கிட்ட தான் இருக்குது அந்த பேட்ரி. நல்லா ஒர்க் ஆகுது கைஸ். ஸ்பீக்கர்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை வச்சுட்டு பாட்டு கேட்டு பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஏர்பாடோட கேஸையும் நான் சார்ஜர் போட்டு பார்த்தேன் ஒரு 1/2 hour கிட்ட. ஆனால் அது சுத்தமாக சார்ஜர் நிற்க மாட்டேங்குது. இப்போ இந்த கேஸில் இந்த 2 ஏர்பாட்ஸையும் போட்டாலும் அது சார்ஜர் ஏற மாட்டேங்குது. அதனால் நம்ம கேஸையும் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த ஃபால்ட்டெல்லாம் சொல்லி தான் கொடுத்தேன். கேஸையும் ஓப்பன் பண்ணியாச்சு. கேஸ் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில, பார்க்கலாம் கைஸ். பேட்ரி தான் போயிருக்கோம் இதுலேயும், ஏன்னா ஒரே ஃபால்ட்டு பேட்ரி தான்.
பார்த்தீங்கனாலே தெரியும், பேட்ரி நல்லா தலைகாணி மாதிரி ஊம்பி போயிடுது. இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட்டரி வைக்கலாம். இந்த மூடி அங்கே ஃபிக்ஸ் பண்ண உடனே அந்த லைட் எரியணும், ஏன்னா அது சென்சாரில் தான் ஒர்க் ஆகும். அந்த மூடி டாப் ஆண்ட சென்சார் கொடுத்துருப்பாங்க. அந்த மூடி டச் ஆன உடனே அங்கே இருக்கிற மேக்னெட் ஃபீல்டுனால அது ஒர்க் ஆகும். ஆனால் இது அப்படி ஒர்க் ஆகலை. நம்ம வேறு பேட்ரி சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம். பேட்ரியை பார்த்தாலே தெரியுது பேட்ரி தான் ஃபால்ட்டுன்னு. மாற்றிட்டே பேசுவோம். அதனால் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்ரி இருக்குது, இதை வச்சு சால்வ் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் ப்ரொஃபஷ்னல்லாம் கிடையாது கைஸ். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு ரொம்ப படுமோசமான ஒரு ஹெட்செட்டை ரெடி பண்ணி தரோம், அவ்வளோதான். நம்ம ஷாப்பில் வச்சு இதை பண்ணுறது கிடையாது. ஏதாவது இருக்கிற பொருளை வச்சு நம்மளே வீட்டில் பண்ணிக்கிறது தான். அதனால் ஏதோ ஒரு பேட்ரி நான் எப்போயோ எடுத்து வச்ச ஒரு பேட்ரி எனக்கு ஏதோ சால்ட்ரிங் பண்ணி எடுத்தாச்சு. அப்படியே வச்சு டேப் மட்டும் சுற்றிக்கலாம். ஏன்னா பேட்ரி நம்ம வச்சுருக்கிறது சின்ன பேட்ரி, அதனால் வெளியே வரக்கூட வாய்ப்பு இருக்குது. வெளியே வந்து எதெல்லாம் மாட்டி இதுவும் நசுங்கிச்சுன்னா அப்புறம் நம்மகிட்ட பேட்ரி கிடையாது. அதனால் டேப் வச்சுருவோம். டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ எரியுது பாருங்க கைஸ், அந்த சென்சார் இதை டச் ஆன ஒன்று எரியுது. ரெடியாக இந்த இதை ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி இன்னொரு ஏர்பாட்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம ரெடி பண்ணோம். அதோட வீடியோவை நான் போடுறேன். ரொம்ப சில ஏர்பாட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் எப்படி ரெடி பண்ணாங்கன்னு தெரில. மெயினாக அந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் அது மாதிரி ஓப்பன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இது ஏதோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நேற்று கூட ஒரு 3 ஏர்பாட்ஸ் வந்தது, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு கஷ்டப்பாடு இருக்குது. கரெக்டாக உட்கார மாட்டேங்குது. மூடியோட லாக் வேறு உடஞ்சிச்சான்னு தெரில. உடஞ்சிச்சின்னா இதை வேறு மெத்தடில் எதனா பண்ணி ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியதான் வந்துட்டு. இந்த லாக் உடஞ்சிச்சு கைஸ். பரவாயில்ல, அவனுக்கு வந்து தான் அந்த 2 ஏர்பாட்ஸும் அதில் இன்னொன்று சரி பண்ணி கொடுத்தா கூட அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான். இவ்வளோ தூரம் ரெடி பண்ணி லாஸ்ட் நேரத்தில் சொதப்பிச்சு. பரவாயில்ல கைஸ், இந்த வீடியோ எடுத்தது சரி. நீங்கள் என்ன இந்த மாதிரி ரெடி பண்ணணுன்னு சொன்னீங்கன்னா பார்த்துக்கலாம், இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள்.
கொஞ்சம் அது ரொம்ப வருஷம் யூஸ் பண்ண ஒரு ஹெட்செட்டு, அதனால ஓப்பன் பண்ணும்போதே உடஞ்சிச்சு போல். நான் இதை கவனிக்கவே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். பை கைஸ். இந்த வீடியோவில் தான் இந்த ஏர்பாட்ஸ் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.